இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல நம்மளோட ஹெல்த்துக்கு நம்ம எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம ஹெல்த்துக்கு நம்ம லீஸ்டா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறதுனால தான் இப்போ நிறைய நோய்கள் நம்மளை பாதிக்குது. இது சின்ன வயசுல இருந்து இருக்கவங்கள இருந்து வயசானவங்க, பெண்களுக்கு அண்ட் முதியோர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் வருது. லேப்டாப்ல உட்காந்துட்டு நம்ம ரொம்ப நேரமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இதனால அவங்களோட ஹெல்த் எவ்வளவு தூரம் பாதிக்குது அப்படின்றத பத்தி நம்ம யோசிக்கிறது கிடையாது. நமக்கு ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், வேலைக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அதே மாதிரி நம்மள ஹெல்த்தோடையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது முக்கியம் அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இப்போ நம்ம தூங்கி எந்திரிச்சதுல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி இப்போ பார்க்கலாம். நைட்டு தூங்கினதுக்கு அப்புறமா காலையில எந்திரிச்ச உடனே நம்ம பெட்ல படுத்துட்டே என்ன பண்ணலாம்னா, காலை வந்து ரைட் லெக் நேரம் ஒரு வாட்டி 1 2 3 4 5 இந்த மாதிரி காலை தூக்கலாம். அந்த மாதிரி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரைட் லெக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம லெஃப்ட் லெக்கும் அதே மாதிரி ஒரு 5 டைம்ஸ் தூக்கலாம். நெக்ஸ்ட் அது முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா முட்டியை மடக்கிட்டு நீட்டலாம். ஸோ இது பண்ணும்போது என்ன ஆகும்னா பாடி கொஞ்சம் வார்ம் அப் ஆகும். பாடி ரொம்ப ரெஸ்ட்ல இருக்கிறதுனால இது எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் பாடி வார்ம் அப் ஆகும். இது முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெச்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஸ்ட்ரெச்சிங் நம்ம பெட்லயே பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்னா இந்த ரைட் லெக்கை தூக்கி லெஃப்ட் லெக் மேலே கிராஸ் பண்ணி வச்சுட்டு உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து ரைட் லெக் மேலே வச்சுட்டு அப்படியே கிராஸ் பண்ணும்போது உங்களோட பேக்கில் ஸ்ட்ரெச் ஆகும். இந்த ஸ்ட்ரெச்சு எதுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருப்போம், ஒரே பொசிஷனில் தூங்கிட்டு இருப்போம், இல்லை நம்ம தூங்குற பொசிஷன் நமக்கு தெரிய போகிறது இல்லை. அதனால அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா பேக் மசில்ஸ் எல்லாமே ரொம்ப டைட்டாகி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்களோட பேக் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும். இந்த பேக் ரிலீஸ் ஆகும்போதே ஹாஃப் ஆஃப் த டென்ஷன் இருக்காது. உங்களோட காலை பொழுது வந்து நல்ல ஹாப்பியாக அண்ட் ஆக்டிவாகவே தொடங்குறதுக்கான இந்த ஸ்ட்ரெச்சு பண்ணலாம். இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது இதை வந்து ஒரு 20 கவுண்ட்ஸ் ஆர் 30 கவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஹோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதே மாதிரி நீங்கள் உங்கள் லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் லெக் கிராஸ் பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணலாம். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டு காலையும் பெண்ட் பண்ணி வச்சுட்டு உங்கள் ரைட் லெக்கை தூக்கி லெஃப்ட் தை மேலே போடணும். லெஃப்ட் தை மேலே போட்டதுக்கப்புறமா உங்கள் ரெண்டு கையை வச்சு லெஃப்ட் காலை பிடிச்சி ஜஸ்ட் டேக் இட் உங்களோட செஸ்ட் பக்கத்தில் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்கும். இப்படி எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகும்னா உங்களோட பேக் மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகும். பேக் மசில்ஸ் அப்படின்றது வந்து நம்ம உட்கார இடத்துல உங்களுக்கு பட்டக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடத்துல ஸ்ட்ரெச் ஆகும். அந்த இடத்துல ஸ்ட்ரெச் ஆகும்போது என்ன ஆகும்னா நம்ம டெய்லி உட்காந்துட்டு இருக்கும்போது ஃபுல் டே உட்காந்துட்டு இருக்கும்போது நமக்கு அந்த மேலே ப்ரெஷர் இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷரை எடுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்ட்ரெச்சு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி இதை 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதை முடிச்சதுக்கப்புறமா லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் லெக் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா அகெயின் டுவர்ட்ஸ் யுவர் செஸ்ட். ஸோ இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது அதே மாதிரி இதுக்கு என்ன ஆகும்னா உங்களோட லெஃப்ட் சைடோட பட்டக்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இந்த லெஃப்ட் சைடோட பட்டக்ஸ் ஸ்ட்ரெச் ஆனதுக்கப்புறமா தென் ஹோல்ட் இட் ஃபார் 30 செகண்ட்ஸ் வரைக்கும் அப்படியே வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 அந்த மாதிரி கவுண்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக கவுண்ட் பண்ணதுக்கப்புறமா ஸ்லோலி ரிலாக்ஸ் காலை வச்சுட்டு தென் அகெயின் கம் பேக் டு நார்மல் பொசிஷன். ஸோ இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்களுக்கு பட்டக்ஸில் இருக்கிற ஸ்ட்ரெச்சும் அண்ட் பேக் இது கூட இருக்கும்போது பேக்கும் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச் தெரியும். இது முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு சைடில் திரும்பி படுக்கலாம். ஸோ நவ் நீங்கள் ரைட் சைடில் திரும்பி படுக்கும்போது ரெண்டு காலும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு எஸ் பாடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ரெண்டு காலும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இப்போது லெஃப்ட் கையை வச்சு லெஃப்ட் காலை பெண்ட் பண்ணி ஹோல்ட் இட். எஸ் இது பண்ணும்போது அப்படியே பின்னாடி எடுத்துகிட்டு போகும்போது உங்களோட ஃப்ரண்ட் தையில் வந்து ஸ்ட்ரெச் தெரியும். இந்த மாதிரி இந்த சைடு ஸ்ட்ரெச் தெரியும் போது என்ன ஆகும்னா இந்த மசில்ஸு நம்ம நிற்கும் போது நடக்கும் போதெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகுற மசில்ஸ் வந்து இந்த தை மசில்ஸ். ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகும்போது உங்களுக்கு வாக்கிங் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். த சேம் வே ரிலாக்ஸ் லெஃப்ட் சைட் ரைட் கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு நீங்கள் பிடிச்சி லெஃப்ட் கை எஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு கவுண்ட் டில் 1 2 3
4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். இந்த மாதிரி 30 வரைக்கும் நீங்கள் கவுண்ட் பண்ணி விடலாம். ஸோ இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது இங்கே இருக்க தை மசில்ஸ் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்ட்ரெச் ஆகுறதோட இங்கே இருக்க ஹிப் மசில்ஸும் ஸ்ட்ரெச் ஆகும். இதுதான் நம்ம உட்கார்ந்துருக்கும் போது ரொம்ப ப்ரெஷர் படுற ஏரியா வந்து ஹிப் ரீஜன். ஸோ அந்த ஹிப் ரீஜன்லையும் ஸ்ட்ரெச் தெரியும் போது இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். வாக்கிங்கும் ரொம்ப ஈஸியாக அண்ட் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஃபுல்லாக திரும்பி படுத்துக்கிட்டு இதுக்கும் ஒரு கால் ரைட் லெக்கை நேராக தூக்கலாம். நேராக ரைட் லெக்கை நேராக தூக்கலாம். டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். இதே மாதிரி லெஃப்ட் லெக்கையும் அப் அண்ட் டவுன் பண்ணலாம். ஓகே, ரிலாக்ஸ். இந்த ஸ்ட்ரெச் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கை ரெண்டுத்தையும் நீட்டி விடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இதே மாதிரி கை ரெண்டுத்தையும் மேலே தூக்கலாம். 1 2 3 4 5. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே பெட்லேயே படுத்துட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது காலையில் எந்திரிக்கும் போது பெட்லேருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணிட்டோம்னா நமக்கு பாடி இன்னும் கொஞ்சம் வார்ம் அப் ஆகும். ஸோ இந்த வார்ம் அப் ஆகும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெச்சு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கிறதுக்கான ஒரு வழிமுறை இது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா அப்படியே கை எல்போவை பெண்ட் பண்ணிவிட்டு 2 எல்போவும் பெண்ட் பண்ணிவிட்டு எஸ் 2 எல்போவும் பெண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் chest up down, yes, chest down, okay, chest up பண்ணிட்டு இங்கேயும் கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி 30 வரைக்கும் நீங்கள் கவுண்ட் பண்ணலாம். இது கவுண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளோட வயிறு மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். நம்ம யூஸ்வலாகவே பெண்ட் பண்ணி இப்படி முன்னாடி ஃபார்வர்டு இருக்கிறதுனால தான் நமக்கு வயிறு மசில்ஸ் எல்லாமே ரொம்ப டைட் ஆகிறது. ஸோ அந்த டைட்னஸ் கம்மி பண்ணுறதுக்காக இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்களுக்கு வயிறு மசில்ஸையும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும். இது வயதானவர்கள் கூட இந்த ஸ்ட்ரெச் பண்ணலாம். இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது அவங்களுக்கு வயிறில் இருக்க மசில்ஸு ரொம்ப மைல்டாக ஸ்ட்ரெச் தெரிகிற மாதிரி இருக்கும். இதுவே வயசு கம்மியாக இருக்கவங்க லைக் சில்ட்ரன் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன பண்ணலான்னா அதே மாதிரி எல்போலேயே அவங்க கையை வச்சுட்டு லைக் ஹேண்ட்ஸ் மேலே ப்ரெஷரை போட்டுட்டு அப்படியே எந்திரிக்கலாம். எஸ், இந்த மாதிரி எந்திரிக்கும் போது அவங்களுக்கு ஃபுல் ஸ்டமக்கு இங்கே ஸ்ட்ரெச் தெரியும். ஸோ இந்த ஸ்ட்ரெச் தெரியும் போது என்ன ஆகும்னா இங்கே இருக்க ஃபுல் மசில்ஸ் எல்லாமே டைட்னஸ் இருக்கிறது எல்லாமே ரெடியூஸ் ஆகும். ஸோ ரெடியூஸ் ஆகும்போது அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ தட் அவங்களோட பாஸ்டரும் வந்து இப்படி பெண்டாக இருக்கிற பாஸ்டர் வந்து நேராக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இதுலேயே கரெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இது. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி 30 வரைக்கும் நீங்கள் கவுண்ட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு அப்படியே ஸ்லோவாக ரிலாக்ஸ், கோ டவுன், எஸ், ஹேண்ட் ஸ்ட்ரெயிட், எஸ், இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பெட்டில் மட்டுமே பண்ணுற மாதிரி இல்லாமல் நீங்கள் தரையில் இருந்தாலும் ஃப்ளோரில் கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கான பொசிஷன் இருக்கோ மேட்டில் இருந்துச்சுன்னா மேட்டில் கூட உட்காந்து நீங்கள் பண்ணலாம் இந்த ஸ்ட்ரெச்சஸ். ஸோ இது வந்து லைன் டவுனில் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெச்சஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா நம்ம தரையிலேயே உட்காந்துட்டு இருக்கும்போது கால் நீட்டிட்டு உட்காந்துருப்போம். நீட்டி உட்காந்துட்டு இந்த ஸ்ட்ரெச் என்ன ஆகும்னா உங்களோட இன்னர் தைஸை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்காக இந்த ஸ்ட்ரெச் இருக்குது. ஸோ கால் நீட்டின மாதிரி அப்படியே பெண்ட் பண்ணிவிட்டு எஸ் இந்த 2 கையும் வச்சு உங்கள் நல்ல முட்டியை நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு இன்னர் தையில் ஸ்ட்ரெச் தெரியும். இந்த இன்னர் தையோட ஸ்ட்ரெச்சோட ரீசன் என்ன அப்படின்னா இப்போ இருக்க கல்ச்சரில் நம்ம நிறையவே சேரில் உட்கார்றது, கமோடில் உட்கார்றது, அதுக்கப்புறம் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றது அந்த மாதிரி தான் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இதனால் நம்ம கீழே உட்கார அந்த கல்ச்சரே நம்ம மிஸ் பண்ணியாச்சு. ஸோ இது பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்க தை மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரெச் ரொம்ப டைட் ஆன மாதிரி ஆயிடுது. ஸோ இது டைட்னஸ் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா வாக்கிங்கே ஒரு மாதிரி ஆக்வர்டாக போகிற மாதிரி இருக்குது. லைக் கால் வந்து ஒரு கால் மேலே சிசரிங் கேட் அப்படின்னு சொல்லுவோம் அதை. ஸோ அந்த மாதிரி கால் வந்து மாற்றி மாற்றி போகிற மாதிரி இருக்குது. இதனால பேலன்ஸ் மிஸ் ஆகி நிறைய பேருக்கு பேலன்ஸ் ட்ரபிளும் இருக்கிறதுனால இதை பண்ணாங்கன்னா இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்களோட பேலன்ஸும் நல்லா இருக்கும் அண்ட் காலுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும் இது. ஸோ இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது அதே மாதிரி பண்ணி வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ்.
இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது மெயினான நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்மளோட பேக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். பேக் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், ஹெட்டும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா காலை அப்படியே பெண்ட் பண்ணி தென் அகெயின் பேக் டு நார்மல். நம்ம கால் பெண்ட் பண்ணி இந்த கால் லெஃப்ட் கால் மேலே வைக்க முடியாதவங்க என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஒரு ரைட் லெக்கை தூக்கி உங்களோட செஸ்ட் கிட்ட கொண்டுட்டு போகும்போது உங்களுக்கு இங்கே அகெயின் பட்டக்ஸில் ரைட் பட்டக்ஸில் உங்களுக்கு ஸ்ட்ரெச் தெரியும். இந்த ஸ்ட்ரெச்சை வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். ஸோ இது 30 கவுண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மறுபடியும் லெஃப்ட் லெக்கை பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்களோட லெஃப்ட் பட்டக்ஸ்லேயும் நல்லா ஸ்ட்ரெச் தெரியும். இதனால உட்காரும் போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. மசில்ஸ் எல்லாமே உட்காரும் போது கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சிட் ஆன் த ஹீல். இந்த மாதிரி ப்ரேயர் பொசிஷன் மாதிரி இந்த பொசிஷனில் உட்காரலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஸ்ட்ரெச் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சைட் மசில்ஸோட ஸ்ட்ரெச், பேக்கில் இருக்க சைட் மசில்ஸோட ஸ்ட்ரெச். இந்த ஸ்ட்ரெச் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம 2 ஹீல்லையும் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா ஜஸ்ட் கையை ஃபார்வர்டு எடுத்துகிட்டு போகலாம். கை முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா பெண்ட் ஆனதுக்கப்புறமா அப்படியே கையை வந்து டுவர்ட்ஸ் ரைட் சைட் ஷிஃப்ட் பண்ணலாம். ஸோ இது ஷிஃப்ட் ஆகும்போது உங்களோட பாடி நல்லா ஷிஃப்ட் ஆகும். ரைட் சைட் ஷிஃப்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா இங்கே இருக்க லெஃப்ட் சைடோட மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரெச் தெரியும். ஸோ இந்த ஸ்ட்ரெச் தெரியும் போது ஜஸ்ட் கவுண்ட் டில் தட் 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி 30 வரைக்கும் கவுண்ட் பண்ணிவிட்டு அகெயின் சென்டருக்கு வந்துட்டு அகெயின் கெட் அப் அண்ட் ரிலாக்ஸ். ஸோ இது வந்து நம்ம லெஃப்ட் சைடுக்கான ஸ்ட்ரெச் பண்ணோம். இதே மாதிரி ரைட் சைடுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி கையை முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா பெண்ட் பண்ணிவிட்டு டுவர்ட்ஸ் த லெஃப்ட் சைட் நல்லா டேர்ன் பண்ணலாம். டேர்ன் பண்ணும்போது இந்த ரைட் சைடில் இருக்க பேக் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் தெரியும். ஸோ இது ஸ்ட்ரெச் தெரியும் போது ஜஸ்ட் ஸ்டார்ட் கவுண்டிங் 1 2 3 4 5 6 7 8 9 10 and again come back to the center and then get up. ஸோ இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்கே பேக்கில் இருக்க மசில்ஸு சைடில் இருக்க மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரெச் தெரியும். இதனால இப்போ இருக்க பொசிஷனில் நம்ம என்ன பண்ணுறோம்னா நிறைய மொபைல் ஃபோன் யூசேஜ் இருக்கிறதுனால நம்ம ஒரு சைடாக பெண்ட் ஆகிடுறோம். ஸோ பெண்ட் ஆகும்போது ஒரு சைடோட மசில்ஸ் எல்லாமே அப்படியே டிவியேட் ஆகுது, தட் இஸ் மாறுது. ஸோ அது மாற்றங்கள்னால நம்மளோட பாஸ்டரும் இது ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்களோட பாஸ்டரும் கரெக்டாக இருக்கும், நேராக நிற்கிற மாதிரி இருக்கும்.